அப்போ ஒரு அரை விடணும்டா, செவல சேர்த்தாக்கணும்டா. ஒன்று தளபதி, இன்னொன்று வரலாறு. இதெல்லாம் ரொம்ப அவமதிக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். தளபதினா என்ன? எந்த படைக்கு தளபதி? எது சொரி சரங்கு படையா இல்ல எந்த படை? 6 படை கட்டி என் அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்கு போராடி என் தலைவனே தன்னை தளபதி என்று போட்டுக்கொள்ளணும். இங்கே எப்படி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அன்பு உடன் பிறந்தார்கள், என் அருமை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். முதல்ல நம்முடைய அரசியலை நீங்கள் புதிதாக வந்தவர்கள் உள்வாங்கிக் கொள்ளும். நாம் தமிழர் என்பது ஒரு கட்சியின் பெயர் இல்லை. முதல்ல அதை தெளிவா வாங்கிக்கணும். நாம் தமிழர் என்பது நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம் என்பதை நீங்க விளங்கிக்கொள்ளும். நாம் தமிழர் கட்சி மொழியையும் இனத்தையும் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் வாசறை தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், கட்சி எல்லா மக்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு மட்டும். அதுல தெளிவா விளங்கி இந்த கட்சியில் இருப்பதற்கு, இணைவதற்கு, தளபதியாக இருப்பதற்கு, தம்பியா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் இந்த இயக்கத்தில் தளபதியாக இருக்கிறதுக்கு நிறைய தகுதிகள் தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஒரு காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற போது உடல் தகுதி, கல்வி தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நாட்டின் பாதுகாப்புக்கு படைக்கு, இராணுவத்திற்கு ஆள் எடுக்கும் போது உடல் தகுதி, அறிவு தகுதி எல்லாவற்றையும் சோதிக்கிறார். நீண்ட காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு மக்கள் புரட்சியை முன்னெடுக்கிற ஒரு அரசியல் பெரும்படையில் மக்கள் இராணுவத்தில் இணைவதற்கு எவ்வளவு தகுதி தேவை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கட்சி கிடையாது. இது மற்ற கட்சிகளை போல கட்சி கிடையாது. இது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக கட்டப்பட்ட புரட்சிகர அரசியல் இராணுவம் என்பதை புரிந்து. போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் என்கிறார் மாசேத்தூன். என்ன அன்னை தமிழினத்தின் விடுதலைக்காக நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் ரத்தம் சிந்தும் புரட்சிகர அரசியல் போரை செய்தார். அவன் பிள்ளைகள் நாம் ரத்தம் சிந்தாத அரசியல் போரை இந்த தாய் நிலத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். அவசியப்பட்டால் அதையும் சிந்துவோம். நாம் எப்பேடுபட்ட இனத்தின் மக்கள் என்பதை என் உயிரினும் மேலான என் உடன் பிறந்தார்கள், என் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழ்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகின் மிகுந்த பெருமைக்குரிய ஒரு இனத்தின் பிள்ளைகள் நீனும் நான். உலகின் முதல் மொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழ். தமிழன் சொன்னால் அது தற்பெருமை. உலகில் பல்வேறு மொழிகள் ஆய்வறிஞன் தன் ஆய்விலே நிறுவுகிறார். தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இனம் தமிழ் பேரினம். சீனர்கள், கிரேக்கர்கள் அவர்களையும் தாண்டி இந்த துணைக்கண்டத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு பெற்ற இனம் தமிழினம்தான். ஒரு பெருமைமிக்க ஒரு இனத்தின் மகன் நீ. உன்னுடைய தாய்மொழி தமிழ். உன் மனச்சான்றுபடி உலகில் மாறுதலை ஏற்படுத்தி எல்லோரும் தன் மனச்சான்று வழி நடத்தியபடி நடந்தவன் தான் என்கிறார். உன் மனச்சான்றுபடி நீ நின்று பாய்சு.
இந்த அரங்கை விட்டு வெளியேறுகிற போது நீ தமிழ்நாட்டின் தமிழ் தெருவை ஒரு தடவை திரும்பி பார். எங்கேயாவது ஒரு தாய்மொழி இருக்கிறதா, எழுதப்பட்டிருக்கிறதா? உன் தாய்மொழி சிதைந்து அழிந்து போனது 6 நூற்றாண்டுகளுக்கு. தமிழர் நாட்டில், தமிழர் ஏட்டில், தமிழர் நாக்கில் தமிழ் இல்லை. பேச வராது, எவனுக்கும் பேச. நீ மீறி நல்ல தமிழிலே பேசினால் அவன் கேட்பான், நீ நாம் தமிழர் கட்சியான்னு கேட்பான். கேட்பான். சரி, அண்ணன் சொல்றதுக்காக நீ சோதிச்சு சொன்ன பாரு. இப்ப வழி கேட்கிறாங்கன்னா, வழி ஐயா நீங்க நேரா செல்லுங்க, இடதுபுறம் திரும்புங்க, அங்க ஒரு கோயில் வரும், அந்த கோயில்ல இருந்து அப்படி வலதுபுறம் திரும்புங்க, நேரா போங்க, அங்க அந்த நீங்க கேட்கிற முகவரி வருதுன்னு சொல்லு. நீ சீமாங்கச்சியில் இருக்க என்னப்பா, நாம் தமிழ் கேட்கிறானா இல்லையா? ஏன்? உன் மொழி, உன் அடையாளம். சீனால இஸ்லாத்தை ஏற்றவன் இருக்கான், அவன் சீன மொழியில தான் பேர் வச்சிருக்கான். சீனால கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறான், அவன் சீன மொழியில் தான் பேர் வச்சிருக்கான். ஆனால் நான் ஏற்றிருக்கிறேன் கிறிஸ்தவத்தை. ஆண்டனி, பிரிட்டோ, சேவியர் தான் பேர் வச்சிருக்கேன். ஏன் இஸ்லாத்தை தூய தமிழில் ஏற்க முடியாது? எங்க அப்பா மனைவி முஸ்தபா தன் மகனுக்கு செம்மல் என்றும் பேர் வைக்கலையா? செம்மொழி என்றும் பேர் வைக்கலையா? இப்ப நான் வைக்கல, என் பிள்ளைகளுக்கெல்லாம். யூசுப், எல்லாலன் யூசுப், தமிழன், இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். தட்சாலி வரானார், அவனுக்கு தெரியுது படிச்சுன்னு. ஹசானா, அருள்மொழி ஹசானா. உசேன், தமிழ் மகன் உசேன். என் தம்பி மகன் அபு மகனுக்கு நான் பேர் வைக்கலையா? முகம்மது, செம்மல் முகம்மது. தமிழன், நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன். என் மகன் வளர்ந்து சொல்றான், எங்க பெரியப்பா வச்சிருக்காப்ல, என்ன செம்மல், முழு பேரு செம்மல் முகம்மது. தெரியுது நான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன். இதுதான் என்ன அடையாளம்? எங்க தொலைச்சிருக்க பாரு நீ. உனக்கு மாத்திரையில இருந்து ஆரம்பிச்சான்டா, அனால்ஜின், நோவால்ஜின், அதெல்லாம் டீ காஃபி எல்லாம் தமிழ்ல தானே. நேரம் என்னன்னு எவனாவது கேட்கிறானா? டைம் ப்ளீஸ், டைம் என்ன? அப்ப ஒரு அறை விடணும்டா, செவிலச்சே தரையணும்டா, செவிலச்சே தரையணும். உன் தாய்மொழியை கொன்று புதைத்தார்கள் திட்டமிட்டு. மொழியிலிருந்தும் வரலாற்றிலிருந்தும் தமிழ் பேரின மக்களை வெளியேற்றினார்கள். அதற்கு வாய்ப்பாக வழிபாட்டில் இருந்து வெளியேற்றினார். இங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் வெறும் வழிபாட்டு தலமல்ல. என் உடன் பிறந்தவனே, வரலாற்று பேராவணம் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. 18ஆம் நூற்றாண்டிலே அந்த கோயிலிலே, அந்த கல்வெட்டிலே இது பதிவாகி இருக்கிறது. எல்லா கோயில் மதிச்சுவற்றிலும் ஒரு வரலாற்று பேராவணம் பொறித்து வைக்கப்பட்டது. அவ்வளவே அழிச்சான். உனக்கிட்ட பக்கத்துல உட்காந்தே பேசினா, உன் மொழி ஐயோ தமிழ்ல என்ன இருக்கு, படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை எடுக்கூட லாய்க்கிட்டான். நீ நம்பிட்ட. தமிழ் அறிவியல் மொழியில நான் நம்பின. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குற்று பாலை எனும் படிமம் கொள்ளும். எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி. எப்படி என்னடா நீ படிச்சிருக்க? பொழிப்புரை இல்லாம திருக்குறள் படி சொல்லிடுறா பாப்போம். சிலப்பதிகாரத்தை, கம்பராமாயணத்தை, மணிமேகலை, சிவசிந்தம் சொல்லிரு பாப்போம். அங்க ஒருத்த வந்தான். எல்லாத்துக்கும் பொழிப்புரை தேவைப்படுகிறது. கற்றறிந்த ஆண்டோர்கள் சான்றோர்களே பொழிப்புரை நூல் எடுத்து படிக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்போ ஆடை அது போர்த்தி. மருங்கு வண்டு சிறந்த என்ன கோப்பன்னு புரியலையே. ஒவ்வொன்றுக்கும் பொருள் தேடிட்டு இருக்க வேண்டியது. ஒருத்த வந்தான், நேரடியாக மக்கள் மொழியில பாடின பொழிப்புரை தேவையில்லை. நேரடியா அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை பாடினான். உரை நடைய சந்தத்தை வச்சு பாடிட்டான். அன்னையிலிருந்து தமிழ் வேற வடிவத்துக்கு திரும்பிட்டு, என்னைக்கு நீ நான் தமிழன், என் தாய்மொழி தமிழ் என்ற திமரை கொள்கிறியோ, அன்றைக்கு இந்த இனம் எழும்டா, விடுதலை அடைந்தார்.
உன் உள்ளத்துல எழுதின ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்ல, அடுத்தவன் மொழி. எனக்கு எப்படி அறிவாகும்? பிளாடி நான்சென்ஸ் என்னைக்கு நீ நினைக்கிறியோ அன்னைக்கு சரியாயிரும். இந்த நாட்டில் எல்லா மொழியும் படிப்போம், நாங்கள் வாழ. எங்கள் மொழி தமிழ் படிப்போம், எங்கள் இனம் வாழ.